இந்த நொங்க பார்த்த உடனே பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு. இந்த நொங்க வெயில் நேரத்தில நல்லா பனை மட்டையில கட்டி எடுத்துட்டு வருவாங்க. அத பார்க்கும்போதே அந்த வெயிலுக்கு அவ்வளோ குளிர்ச்சியா இருக்குன்ற ஃபீல உடனே குடுக்கும். அதே மாதிரி பனை மட்டையில வெள்ளரி பழமும் கட்டி குடுப்பாங்க. ஆனா, இப்ப வெள்ளரி பழம்லாம் கிடைக்கிறதில்ல. சென்னையில நான் பார்க்கல. நீங்க எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா எனக்கும் சொல்லுங்க. அதே மாதிரி பலாப்பழங்க. நெய்வேலியில நாங்க இருக்கும்போது எங்க வீட்ல 3 பலாமரம் இருக்கும். 3மே டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல சூப்பரா இருக்குங்க. செஃப் தாமு சார் சொல்ற மாதிரி, நாக்குல அப்படியே டேஸ்ட் நிக்கும். அந்த மாதிரி இலக்கியத்துலலாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்படியே தேன் மாதிரின்னு, அந்த மாதிரி இருக்குங்க பலாப்பழம். எங்க வீட்டு பலாப்பழத்துக்கு நாங்க மட்டும் இல்லைங்க, எங்க தெருவே காத்திருக்குங்க. எப்ப இவங்க வீட்ல பலாப்பழம் கட் பண்ணி தருவாங்கன்னு எல்லாரும் பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கக்கூடிய அந்த பலாப்பழத்த இன்னைக்கு நாங்க சாப்பிட்டோம். ஊர்லேருந்து நேத்து எடுத்துட்டு வந்தோம். இன்னைக்கு கட் பண்ணி சாப்பிட்ட உடனே, அப்படியே அது என்ன சின்ன வயசுல கொண்டு போய் நிறுத்திருச்சு. எங்க வீட்ல இந்த பலாப்பழத்த நாங்க சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா, 1, 2லாம் சாப்பிட மாட்டோங்க. நாங்க சாப்பிட்டதுக்கு கவுண்டே இருக்காது. அப்படி சாப்பிட்ருப்போம். பெரிய சைஸ் பழமா இருக்கும். அத கட் பண்ணி நாளைக்கு கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கீழ எடுத்து வச்சிருப்பாங்க. அதையும் நாங்க கட் பண்ணி சாப்பிட்ருவோம். அடுத்த நாள் எங்க அப்பா வந்து கேட்பாங்க, "யாரு இது? எந்த அணில் புல்ல பார்த்த வேல?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் அப்படியே ஞாபகம் வந்துருச்சு. உங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படியே லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க் யூ.